அன்பு நேர்களே, ஈரானின் பக்கம் எமது பார்வை இன்னும் விட்டு விடவில்லை. ஈரானில் அண்மையில் நடந்தேறிய கொடூர கொலை தானே, கொலையில் 36,500 பேருக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக டாக்குமெண்ட் சாட்சியாக ஈரானுக்குள்ளே காட்டப்பட்டது. ஜனவரி 8, 9 தேதிகளில் நாடு தழுவிய போராட்டங்கள் மீதான அடக்குமுறையின் போது 36,500க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் பாதுகாப்பு படையினால் கொல்லப்பட்டனர். இது வரலாற்றில் 2 நாள் போராட்ட படுகொலைகளில் மிகவும் கொடியதாக அமைந்தது என்று ஈரான் இன்டர்நேஷனல் ஆசிரியர் குழு மதிப்பாய்வு செய்து ஆவணங்கள் செய்யப்படு. இது ஈரானுக்குள்ள இருக்கிற ஈரான் இன்டர்நேஷனல் ஆசிரியர் குழு புதிதாக புறப்பட்ட வகைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள், கள அறிக்கைகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களிலிருந்து கணக்குகளை மதிப்பாய்வு செய்த பிறகு இந்த இறப்பு எண்ணையை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். புதிய தகவல் கொலை மற்றும் குற்றத்தின் அளவு பற்றிய தெளிவான படத்தை வழங்குகிறது. இது வரலாற்றில் 2 நாள் காலகட்டத்தில் தெரு போராட்டங்களின் போது பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய மற்றும் இரத்தக்களரி படுகொலை என்று இப்போது சொல்லலாம். தெஹ்ரான் மற்றும் பிற நகரங்களில் பல கைதிகள் நீதிக்கு புறம்பாக தூக்கிலிடப்பட்டதை குறிக்கும் அறிக்கைகள் மற்றும் ஆதாரங்களை ஈரான் இன்டர்நேஷனல் பெற்றுள்ளது. பிணவரைகளில் இருந்து வெளியிடப்பட்ட படங்கள், காயமடைந்த சில குடிமக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருந்த போது தலையில் சுடப்பட்டதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த நபர்கள் தெருக்களில் தலையில் ஆபத்தான காயங்களை பெற்றிருந்ததால் அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கவோ அல்லது முதலில் சிகிச்சைகளை தொடங்கவோ எந்த காரணமும் இருக்காது என்பதும் தெளிவாகிறது. சில சந்தர்ப்பங்களில், அதாவது இந்த கொலை நடந்த சில சந்தர்ப்பங்களில் தான் சொல்றாங்க, சில சந்தர்ப்பங்களில் மருத்துவ குழாய்கள் மற்றும் நோயாளி கண்காணிப்பு உபகரணங்கள் உடல்களுடன் இணைக்கப்பட்டிருப்பதையும் படங்கள் காட்டுகின்றன. அதுவும் ஒரு வேடிக்கையா வந்திருக்கா. சில சந்தர்ப்பங்களிலாம் மட்டும்தான் சொல்லுகின்றது. மற்ற சந்தர்ப்பங்களில் அதாவது இந்த துப்பாக்கி சுடும் போது இதய கண்காணிப்பு பின்முனைகள் மார்பில் தெரியும். இது தலையில் சுடப்படுவதற்கு முன்பு இந்த நபர்கள் மருத்துவ கவனிப்பில் இருந்தனர் என்பதை குறிக்கிறது. காயமடைந்த நோயாளிகள் மீது பினிஷிங் ஷாட்கள் என்று அழைக்கப்படுபவை சுடப்பட்டதாக பல மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஈரான் இன்டர்நேஷனல் சாட்சியாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஜனவரி 13 அன்று அதன் முந்தைய அறிக்கையில் ஈரான் இன்டர்நேஷனலின் ஆசிரியர் குழு அடக்குமுறையால் குறைந்தது 12,000 பொதுமக்கள் இறந்ததாக சொல்லுகின்றார்கள். 2 நாள் படுகொலைக்கு பிறகு ஜனவரி 11 அன்று IRGC புலனாய்வு அமைப்பு உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சமர்ப்பித்த அறிக்கையில் அந்த எண்ணிக்கை வெளிப்படையாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இதை இன்டர்நேஷனல் ஈரான் பகுப்பாய்வு செஞ்சுக்கிறாங்க. 400 நகரங்களில் 36,500 பேர் கொல்லப்பட்டிருக்காங்களாம். IRGC புலனாய்வு அமைப்பு உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வழங்கிய விரிவான தகவல்கள் தற்பொழுது கசிந்துள்ளது. ஈரான் இன்டர்நேஷனல் புதன்கிழமை ஈரான் நாடாளுமன்றத்தில் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவிடம் சமர்ப்பித்த அறிக்கையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 27,500 என பட்டியலிடப்பட்டுள்ளது. ஈரானின் உள்துறை அமைச்சக வட்டாரங்களின்படி மாகாண பாதுகாப்பு கவுன்சிலிடமிருந்து ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமைக்குள் பெறப்பட்ட புள்ளி விவரங்களின் ஒருங்கிணைப்பு இறப்பு எண்ணிக்கை 30,000 தாண்டி இருப்பதாக காட்டுகிறது. ஜனவரி 27 மற்றும் ஜனவரி 22 மற்றும் ஜனவரி 24 தேதியிடப்பட்ட IRGC புலனாய்வு அமைப்பின் 2 சமீபத்திய அறிக்கைகளில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை முறையே 33,000க்கும் அதிகமானோர் மற்றும் 36,500க்கும் அதிகமானோர் என பட்டியலிடப்பட்டுள்ளதாக உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் 2 தகவலறிந்த வட்டாரங்கள் ஈரான் இன்டர்நேஷனல் தெரிவித்திருக்கின்றது. உள்துறை அமைச்சக அறிக்கைகளின்படி பாதுகாப்பு படையினர் 400க்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் நகரங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்களை எதிர்கொண்டனர். நாடு முழுவதும் 4,000க்கும் மேற்பட்ட மோதல்கள் பதிவாகியுள்ளதாம். குழப்பம் மற்றும் மறைப்பு இருந்த போதிலும் வகைப்படுத்தப்பட்ட அரசாங்க அறிக்கைகளில் இறப்பு எண்ணிக்கையின் விரைவான அதிகரிப்பு கொல்லப்பட்டவர்களின் உண்மையான எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்ற கவலையை அதிகரித்துள்ளது.
தகவல் தொடர்பு கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு அழுத்தம் காரணமாக சுவாதீன சரிபார்ப்பு சரியாக செய்யப்படும் என்று சொல்றாங்க. மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ மையங்களுக்கு வழங்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட மருத்துவ வட்டாரங்களின் பழமைவாத மதிப்பீடுகள் ராஷ்டிரில் 2000க்கும் அதிக 2500க்கும் மேற்பட்டோர், மசாத்தில் குறைந்தது 1800 பேர், இஸ்பாஹான், நஜாபாத் மற்றும் கோரஸ்கானில் 2000க்கும் மேற்பட்டோர், கராச், ஜாகிரியார் மற்றும் ஆண்டிஷியாவில் குறைந்தது 3000 பேர், கெர்மன்சாவில் 700 பேர் மற்றும் ஹோர்கனில் 400 பேர் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்படுகின்றது. தெஹ்ரானுக்கு இன்னும் தெளிவான மொத்த புள்ளி விவரம் கிடைக்கவில்லை. இருப்பினும் ஹைர்சாக் புனவரை மற்றும் தலைநகர் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட படங்கள் தெஹ்ரானில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக குறிப்பிடுகின்றன. மேலும் இறப்புகளின் கணிசமான விகிதம் தெற்கு தெஹ்ரானில் நிகழ்ந்திருக்கின்றது. தனிநபர்கள் வீட்டில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் பின்னர் அவர்களின் குடும்பத்தினர் தங்கள் உடல்களை சேகரிக்க ஹல்சாருக்கு செல்லுமாறு கூறப்பட்டதாகவும் தகவல்கள் உள்ளன. பாதுகாப்பு படையினர் வீடுகளுக்கு சென்று மக்களை வாசலுக்கு இழுத்துச் சென்று ஒரு பொட்டலத்தை வழங்கும் சாக்கு போக்கில் உட்பட அவர்களை சுட்டுக் கொண்டதாகவும் மற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் போராட்ட இறப்பு எண்ணிக்கை 30,000 தாண்டும் என்று இன்னும் ஒரு உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஜனவரி 8 மற்றும் 9 தேதிகளில் மட்டும் ஈரானின் தெருக்களில் 30,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அந்நாட்டின் சுகாதார அமைச்சின் 2 மூத்த அதிகாரிகள் சில செய்திகளை கசிய விட்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்தின் உள் இறப்பு எண்ணிக்கை முன்னர் வெளியிடப்படாத நிலையில் ஜனவரி 21 அன்று ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனிக்கு நேரடியாக அறிக்கை அளிக்கும் ஆட்சி கடும் போக்காளர்கள் அறிவித்த தகவலின்படி 3117 எண்ணிக்கையை விட மிக அதிகமாக உள்ளது என்றும் 30,000 அந்த ஜனாதிபதிக்கு அளித்த அறிக்கையில் 30,000 தாண்டும் என்றும் சொல்றாங்க. என்னடா இது வித்தியாசமா இருக்குது? அலி கமேனிக்கு 3117 ஜனாதிபதிக்கு 30,000 பிரதிக்கலாம். அங்க நாட்டுக்குள்ளே குழப்பம். அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வல் அது அவங்களோட செய்மதி சொல்றாங்களாமே 5459 அப்புறம் 17,300 அவரோட சேட்டலைட் மூலமா சொல்றாங்க. எதென்று சரியாப்படல. ஆனால் உள்ளூர் தகவலின்படி 30,000 கிட்டத்தட்ட 30,000-36,000 என்று சொல்லப்படுது. இது ஒரு உண்மையான தகவலாகத்தான் நாங்க பார்க்கல. இது கசியப்பட்ட தகவல். வேறொரு அமைப்புகளுக்கு வேறொரு நாட்டுக்குள்ள கிடைக்கப்பட்ட தகவலாக இதை பார்க்கலாம். ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை என்று சொல்லலாம். பாவம் தான், என்ன செய்யலாம், நம்மளால முடியுமா? வருவாங்க நமக்கு அம்படிச்சுக்கிட்டு ஈரான் சொல்றதை நீ பார்த்த இல்லையா? அப்போ இது ஈரானுக்குள்ள நடந்த செய்திகளை ஆவணமாக கொடுக்கப்பட்ட செய்தி நாம கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ஆவணங்கள் அவ்வப்போது கிடைத்தா நாங்க உங்களுக்கு போட்டே காட்டுவோம். இது ஆங்கில செய்திகள் மாத்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது பாகிஸ்தானுக்கு உள்ளுக்கு கிடைக்கப்பட்ட செய்தியாக பார்க்கலாம். ஆக ஈரானில் மிக அரங்கேற்றப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கலாம். ஈரான் இன்னும் முடிவுறாத ஒரு இன அழிப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். பார்க்கலாம் இன்னும் ஒரு காணொளி. நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.